ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று மாதப்பிறப்பில் மங்கள செய்தி தர குடும்பத்தோடு உன் வீடு தேடி வந்துள்ளோம். அழைப்பாயா என் செல்லமே? சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் ரகசியம். இந்த உண்மையை மட்டும் நீ அறிந்து கொண்டால் உனக்கான வெற்றி நிச்சயம் என் செல்லமே. நிச்சயம் வெற்றி பெற்று விடுவாய் உன் வாழ்க்கையில். இதோ உனது துயரங்கள் தீர்ந்து வேண்டியது கிடைக்கும் காலம், அந்த காலம் நெருங்கி வந்துவிட்டது. நீ எங்கு சென்றாலும் உன் கைபிடித்து உன் கூடவேதான் உன் சாயப்பா நான் வந்து கொண்டிருக்கிறேன். உன்னை யார் திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அது உன் கர்மாவை வேக வேகமாக கரைப்பதற்கே தான். உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் மேல் கோபம் கொள்ள வேண்டாம், பொறுமையாக இரு. இழந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே இருக்க வேண்டாம். நீ இழந்ததை நினைத்து வருத்தப்படாதே. கண்களை துடைத்துவிட்டு நாளைய வெற்றியை நோக்கி செயல்படத் தொடங்கு. பொறுமை கொண்டவன் மகிழ்ச்சியை மட்டும் வாழ்வில் அடைவான். பொறாமை கொண்டவன் வாழ்வை இழப்பான். உனக்கான காரியங்களை செய்யும் போது நிதானமாக யோசித்து செயல்படு என் செல்லமே. வாழ்வில் மனசாட்சிப்படி நடந்தாலும் கஷ்டம் மட்டுமே மிஞ்சுகிறது என நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். அப்படி கவலைப்பட வேண்டாம். எவர் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகளும் உன் நல்ல எண்ணங்களும் உனக்கு நலமே. அது நல்லதே தரும். யாருமே இல்லை என்று மட்டும் எண்ணிவிடாதே. ஏனென்றால் உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கிறாய். காலமே கடந்தாலும் நமக்காக படைக்கப்பட்டது நம்மை வந்து சேரும் என்பதை நம்பிக்கையோடு இரு. துணிவு ஒன்றுதான் வாழ்க்கையின் துணை. ஆம் செல்லமே, உன்னுடைய நிழலாக உன் சாயப்பா நான் இருப்பேன். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். இதோ உன்னுடைய பிரச்சனை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும். எதை பற்றியும் கலங்க வேண்டாம். என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன். ஆகவே தயவு செய்வது பேசுவதற்கு முன் சற்று யோசித்து பேசு யாரிடமும். ஏனென்றால் உன் எண்ணங்கள் வேறுபடுவதில்லை, ஆனால் மற்றவர்களுக்கு நிச்சயமாக அது வேறுபடும். உனது கர்ம பலனால் தான் இப்படி நடக்கிறது. எல்லாம் சரியாகிவிடும். ஆம் செல்லமே, துக்கத்தை விடு. ஒரு நாள் அனைத்தும் மாறும். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன் இலக்கை நீ எப்படி முயற்சிக்க வேண்டும் என்பதை அறிந்து அதில் முன்னேற பழகு. உன் அலட்சிய போக்கில் உள்ள மனதை சரி செய்து கொள். உனக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக விரைவில் வரவுள்ளன. ஆம் செல்லமே, உன் தேடலும் முயற்சியும் தொடங்கு. உனக்கான வெற்றி நிச்சயமாக இருக்கும். ஆம் செல்லமே, ஆம், இன்று மாதப்பிறப்பில் மங்கள செய்தி தர உன் குடும்பத்தோடு உன் வீடு தேடி வந்துள்ளோம். எங்களை அழைத்து செல் என் செல்லமே. ஆம், பொறுமையுடன் அமைதியாக இரு. இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது. பயப்படாதே. உன்னில் வெற்றியை காண நான் வழி செய்வேன். நடப்பதை நினைத்து வருந்தாதே. முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையும். ஆம், உன் வழிகள் எவ்வளவு இருந்தாலும் அது என் அனுமதி இல்லாமல் எப்படி நெருங்கும்? உன் சாயப்பாவிடம் இருந்து நீ எதையும் மறைக்க முடியாது. ஏனென்றால் உன் மனதில் ஆத்மார்த்தமாக இருப்பது உன் சாயப்பா நான் தானே. ஆனால் நீ நினைக்கலாம், கடவுள் ஏன் நம்மை இப்படி சோதிக்கிறார் என்று. நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கடும் சோதனைகள் வருவது ஏன் என்று நினைக்கிறாய்? சந்தோஷத்தை மட்டும் விரும்பி ஏற்கும் மனிதன் சோகம் வரும்போது அதை ஏன் ஏற்கவில்லை என்றால் அவன் மனித வாழ்க்கையையும் இறைவனையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கையில் தான் எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு எதிர்பார்ப்புகள், வழிகள் நிறைந்த ஏக்கங்கள், இவை அனைத்தும் நீ நினைத்தபடி உனக்கு சாதகமாகத்தான் மாறப்போகிறது. கவலைப்படாதே. உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். உன் சூழ்நிலையில் இப்போது பணம் இல்லாமல் கஷ்டப்படலாம். உன் கடன் பிரச்சனைகள் முடியும் நேரம் வந்துவிட்டது. நிம்மதியாக உறங்கச் செல். உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது. ஒரு புத்திசாலியால் தான் சாதிக்க முடியாததை ஒரு பொறுமைசாலி சாதித்தே காட்டி விடுவான். தன்னம்பிக்கை. ஆம், அந்த தன்னம்பிக்கை எப்போதும் ஜெயிக்கும் உனக்கு. நீ வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் வறுமைக்குள் தள்ளிவிடும் என்பதை மட்டும் மறந்து விடாதே.
பறவையின் சிறகுகளில் மறைந்திருக்கும் வலிமையை விட அது தன்மேல் கொண்டுள்ள தன்னம்பிக்கை பெரியதுதான். ஆகவே எப்பொழுதும் முயற்சியோடு போராடி கொண்டே இரு. முயற்சி செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயம் உனக்குத்தான். கஷ்டங்களை நினைத்து கவலைப்படாதே. யார் கைவிட்ட போதிலும் நான் என் செல்ல பிள்ளையை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஏனென்றால் நீ எங்கு சென்றாலும் உன்னுடன் நான் இருப்பேன். மற்றவர்களிடம் நீ உன்னை நிரூபிக்க நினைக்க வேண்டாம். வரும் காலத்தில் வாழும் காலத்தில் பிடித்த மாதிரி வாழ பழகிக்கொள். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் சரியாகிவிடும். ஆம் செல்லமே, உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். நாம் எடுத்து வைத்திருக்கும் அடி சரியானதாக இருக்குமா இல்லையா என்ற குழப்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்ன நான் சொல்வதெல்லாம் சரிதானே? மேலும் யோசனைக்கு மேல் யோசனை. நீ என்னதான் யோசித்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனது அருள் வேண்டும் அல்லவா? அதனால்தான் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிட்டு காரியங்களை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு என்று உன்னிடம் பலமுறை கூறுகிறேன். இதோ சரியான நேரத்தில் எப்படி முடிவெடுக்க வேண்டுமோ அப்படி எந்த குறையும் இல்லாமல் உனக்காக நான் சாயப்பா முடித்து கொடுக்கிறேன். உன் யோசனைகளுக்கு எல்லாம் மேம்பட்டவன் நான். அப்படி நான் இருக்கும்போது எதையும் நினைவில் நிறுத்தி செயல்படு. அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையும் இன்றி, ஆம் செல்லமே, எந்தவித தடையுமின்றி நிறைவேறுவதை அனுபவித்து உணர்வாய். எனவே நடப்பதை நினைத்து வருந்த வேண்டாம். உனக்கான முடிவு அனைத்தும் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். ஆம், உனக்கு சாதகமாகத்தான் உன் சாயப்பா நான் ஆக்குவேன். நீ என்னிடம் கண்ணீரோடு என்னிடம் பிரார்த்தனை செய்கிறாய். ஆம் செல்லமே, இன்று மாதப்பிறப்பில் உனக்காக நல்ல செய்தி தர உன் சாயப்பா நானும் உன் குடும்பத்தோடு மங்கள செய்தி தர உன் வீடு தேடி வந்துள்ளோம். ஆம் செல்லமே, எங்களை உள்ளே அழைத்து எங்களுக்காக நீ ஒரு நல்லதை செய். உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். ஆம், கடைசி வரைக்கும் உன்னோடு உன் சாயப்பா நான் இருப்பேன். உன் இலக்குகளை அடையும் வரை உள்ள உறவுகளை மட்டும் நீ விட்டுவிடாதே. தகுதியில்லாத உறவுகள் தான் பிரியதென்று நினைத்துக்கொள். தகுதியில்லாத உறவுகளுக்கு தைரியமாக விடை கொடுத்து விடு. அப்பொழுதுதான் நம்ம நல்ல உறவு உன்னிடம் வந்து சேரும். ஆம் செல்லமே, இதோ உன் மனம் தேடும் உறவு உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும். ஆம், நல்லதாகத்தான் நடக்கும். எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். ஆம் செல்லமே, உன் பாதையில் கல்லையும் முள்ளையும் தாண்டி சென்று கொண்டே இரு. உன் சாயப்பா உனக்காக பூக்களை தூவி உன் பாதையை வெற்றி பாதையாக மாற்றப் போகிறேன். ஆம், இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.